இன்னைக்கு டெல்லியை வச்சு செஞ்சார் சஞ்சு சாம்சன். என்ன அடி போட்டு பொழந்துட்டார்ல. இன்னைக்கு செஞ்சுரி வேறு அடித்தார். சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாஸ் ரன் பண்ணி டெல்லி கேபிட்டல் பவுலிங் தேர்வு செஞ்சாங்க. சிஎஸ்கே அதிரடி ஆட்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு பவர் பிளேயில் 61 ரன் அடித்தாங்க விக்கெட் இழக்காமல். இன்னைக்கு தான் பெரிய விஷயமாக இருக்குது. இன்னைக்கு ருத்ராஜ் கைக்வாடு ஒழுங்காகவே விளையாடல. எப்படியோ சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். இல்லைன்னா இன்னைக்கு கந்தலாக இருக்கும். அது மாதிரி தான் இருந்துச்சு. அக்சர் பட்டேல் ஓவரில் ருத்ராஜ் கைக்வாடு சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாரு. அடுத்து வந்து ஆயுஷ் மாத்ரே மற்றும் சஞ்சு சாம்சன் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு அடிச்ச அடி அது மாதிரி இருக்கு. சஞ்சு சாம்சன் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாளாக 3 மேட்சை விளையாடாமல் 4வது மேட்ச்சில் இன்னைக்கு புலந்துட்டாரு. எத்தனை ரன் அடித்தார்? 102 ரன் 52 பால்லே அடித்தார் செஞ்சுரி. ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஐபிஎல் கரியரில். அவர் லாஸ்ட் வரைக்கும் ஆட்டை இழக்காமல் 115 ரன் அடித்தார் சஞ்சு சாம்சன். ஆயுஷ் மாத்ரே 59 ரன் அடித்து அவர் வெளியேறிட்டார். ஆறுச்சாமி தூபே 10 பாலில் 20 ரன் அடித்து அதிரடியாக விளையாண்டார். 20 ஓவர் முடிவில் சிஎஸ்கே 212 ரன் அடித்தாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு டெல்லி அணி ஒழுங்காக ஃபீல்டிங் பண்ணல. நிறைய கேட்ச் தந்தாங்க சிஎஸ்கே, ஆனால் அதை பிடிக்கல. அதனாலேயே இவ்வளோ ஸ்கோர் வந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த டெல்லி கேபிட்டல் அதிரடியான தொடக்கத்தை பவர் பிளேயில் தந்தாங்க. ராகுல் மற்றும் நிசாங்கா. ராகுல் 9 பாலில் 18 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். நிசாங்கா போட்டு பொலன்னு இல்லை பொழந்துட்டு இருந்தார். 24 பாலில் 41 ரன் அடித்தார். அவுட் ஆனது இவரும் அடுத்த ஓவர்லேயே அவுட் ஆகிட்டாரு. பவர் பிளே முடிவில் 66க்கு 2 விக்கெட்டை இழந்துட்டு இருந்தாங்க. தப்ப சிஎஸ்கே இன்னைக்கு பண்ணலை. அது என்னடா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா ஃபீல்டிங்கு தான். டெல்லி 4-5 கேட்சை விட்டாங்க. ஆனால் சிஎஸ்கே பறந்து இல்லை இன்னைக்கு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்ராஸ்கான ஒரு கேட்சை பிடிச்சாரு பாரு. என்ன கேட்சா சொல்லுறது. விக்கெட்டுகளை இழந்த டெல்லி கேபிட்டல் மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஆனால் ரன் ரேட் மட்டும் குறைவே இல்லை. சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், டேவிட் மில்லர் இவங்க எல்லாருமே சொப்ப ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாங்க. ஸ்டப்ஸ் மட்டும் அதிரடியாக விளையாண்டு. சர்மா என்ன அடி அடிச்சுட்டு இருந்தாரு. 19 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஜெமி ஓவர்டன் வந்து 4 விக்கெட் எடுத்தாங்க. கம்போச்சு 3 விக்கெட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க. 23 ரன் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டலை அடித்து துரத்திட்டாங்க.